ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಸಂಕೋ ಜಯ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆಕ್ಕಿಂತ ಚಂತೆ ದಾಸಕ್ಕೋಸ್ಕರ ತಂದು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட ரேட், அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் சரி அதுக்காகவே ஒரு வீடியோவாக போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டுட்ருக்கீங்க இல்லைங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் வந்து எனக்கு ஓகே அப்படின்றத மாதிரி தான் நான் இது பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ரேட்டை வச்சு தான் நான் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி தருவேன். ஒடிசாவில் இருக்கிற ரேட்டை வச்சு தான். தமிழ்நாட்டில்னா அது வேறு. தயவு செஞ்சு இது வந்து மற்றவங்களுக்கு எதுக்குமே வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே இருக்கிற ரேட்டை தான் நான் வந்து சொல்கிறேன். நான் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சொல்லலை. எனக்கு அது வந்து ஓகே அப்படின்னு பட்டதுனால தான் சொல்கிறேன். அவங்க அதிகமாக வாங்குறாங்கன்னா அது அவங்களோட நிஜமாக கண்டிப்பாக அதிகமாக வாங்குறதுல வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டைலருங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இடுப்பு வலியிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா அவங்கள எவ்வளோ கேள்வி கேட்பாங்க அப்படின்றது வந்து எல்லாமே நான் ஃபீல் பண்ணி நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த ₹1 அந்த ₹10 ₹20 அதிகமாக சொன்னாலும் கட் பண்ணி வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி டைலரோட கஷ்டத்தை புரிஞ்சும் வந்து ஓகே இவங்க கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசாமல் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் நன்றியும். ஏதாவது தப்பாக குறைகள் ஏதாவது இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. இது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் யாரும் கோச்சுக்கும் வேணாம். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு ரேட் சொல்வேன், நான் அதிகமாக வாங்கவே மாட்டேன், அங்கே கொடுக்கவும் மாட்டாங்க. நான் வந்து ₹250 ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ₹150 கொடுப்பாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போது நான் வந்து ரிலேஷனில் ஸ்டிச் பண்ணவும் முடியாது, பண்ணாமல் இருக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து தப்பாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மற்ற கஸ்டமரும் வந்து அப்படி தான் நினச்சிப்பாங்க. அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன், சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி காசு வந்து ₹2000 ₹3000 எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு ₹1000 மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கூட ஏமாத்திருக்காங்க என்ன. அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். உழைச்சி நம்ம சம்பாதிக்கிற காசு யாராவது நம்மளை ஏமாத்துறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை அந்த காசு இருக்கவே இருக்காது. அதனால் தயவு செஞ்சு டைலர்கிட்ட வந்து நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துட்டு போயிடுங்க. நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க. அதை தான் நான் சொல்கிறது. ஓகே, இன்றைக்கி வந்து நான் ரேட் ஃபிக்ஸிங், அதுக்கப்புறம் வந்து என்னோடய டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து ஒரு 5 ப்ளவுஸ் வந்திருக்கு. பட் இப்போதைக்கு நான் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட ரேட் ஃபிக்ஸ்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்களா ரேட் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அப்படின்றதுனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சாதா ப்ளவுஸுக்கு வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதோட சாதா ப்ளவுஸ், லைனிங் இல்லாமல் வெறும் சாதா ப்ளவுஸ் மட்டும்தான். அதுக்கு வந்து ₹100 நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். சில பேர் 100 கொடுப்பாங்க, சில பேர் 110. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து வாங்கிப்பேன். சில பேர் ₹90 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ₹100 நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. 110 வரைக்கும் போயிருக்கேன். ஓகேங்களா? 100 110 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சும்மாவே சிம்பிளாக நாட் வச்சு ஒரு லேஸ் வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் நான் வந்து சாதா வெறும் இந்த நாட் வைக்காமல் லேஸ் வைக்காமல் சும்மா சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறேன்னா 250 வாங்குவேன். அதுவே இந்த மாதிரி வந்து ப்ளவுஸில் வந்து லேஸ் ஷேப் தான், லேஸ் வச்சு இந்த மாதிரி லட்கன் வச்சு இந்த மாதிரி டோரி வைக்கிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் நான் வந்து 280 290 சார்ஜ் பண்ணுவேன். லென்த் ஸ்லீவ்ஸ்னால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவேன். ஷார்ட் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி நான் வைப்பேன். கட்டோரி ப்ளவுஸ் வந்து இங்கே மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க. எனக்கு 3 டாட் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ண தெரியும். எனக்கு ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கெல்லாமே வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் நான் ஸ்டிச் பண்ணது ட்ரெஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதோட வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, அது எடிட்டிங் பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கா, ஸ்டிச் பண்ணுறதே அதிகமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இது பண்ண முடியல. இந்த ப்ளவுஸ் ஒன்று. இது வந்து இதோட ரேட் வந்து இதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் வந்து ₹280. ஓகேங்களா? 280 இல்லைன்னா 290. இதுக்கு நம்ம வந்து 290 சொன்னால் தான் அவங்க வந்து 280 வாங்குவாங்க. அதனால் அதுக்கப்புறம் இது வந்து நான் முன்னாடியே உங்கள்கிட்ட இதை வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கும் வந்து நான் அப்போது வந்து சார்ஜ் பண்ணது வந்து இது வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, 6-7 மாதம் இருக்குது. அப்போ எவ்வளோ வாங்கினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது நானே ஸ்டிச் பண்ணது தான். எப்படி இருக்குது பாருங்கள்.
இது வந்து இந்த மாதிரி போட் நெக் மாதிரி வந்து இதை போடும்போது செம்மையாக இருக்கும். ஓகேங்களா, இப்படி வச்சு இந்த மாதிரி வரும். இது வந்து இப்படி பாருங்க, இது வேர் பண்ணும்போது அது அப்படியே உடம்புல அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்க, இது வந்து பேக் நெக். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ் வேர் பண்ணும்போது அந்த கையை இப்படி விரிச்சிக்கும் போது இப்படி அழகாக வந்து இருக்கும். அதுக்கு லேஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸும் பேக் நெக்கும் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இதுக்கு வந்து கன்ஃபார்ம் 350 வரைக்கும் நான் வாங்குவேன் இதை. ஓகேங்களா, இதை வந்து 350ன்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து லேஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் டிசைன் வச்சுருக்கேன், நாட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இந்த டிசைன் வச்சுருக்கேன். அதனால தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு சாதா ப்ளவுசஸ்க்கு எல்லாமே நான் வாங்குறது வந்து 250 ருபீஸ். ஓகேங்களா, இங்கே வந்து லைனிங் வந்து 50 ரூபா. எனக்கு நூல் அதெல்லாமே போக எனக்கு கொஞ்சம் இருக்கும். இது வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க ப்ளவுஸு. எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து கட்டோரி ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதை இன்னைக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் ரவுண்ட் ஷேப் தான். லேஸ் நாட் எதுவுமே வைக்கல. ஓகேங்களா, ஸ்டோன் அதுவே ப்ளவுஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அதை வச்சுருக்கேன் பாருங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இப்போ வந்து சாரீக்கு எப்படி வாங்குறேன், அடித்தா எப்படி வாங்குறேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது ஒரு சாரீ பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து முந்தானை, பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எந்திரிச்சு காமிக்கிறேன் இருங்களேன். இங்கே பாருங்க, இது வந்து லீவ்ஸ் டிசைன் எனக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்களா. இது வந்து முந்தானை. ஓகேங்களா, எப்படி இருக்குது. இதுக்கு வந்து 2 சைடு வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து 20 ரூபா. ஒரு சைடு ஓரம் அடிக்கிறது வந்து 10 ரூபா, 2 சைடு ஓரம் அடித்தா 20 ரூபா. ஃபாலு இது ஓரமெல்லாம் சேர்த்து 70 ரூபா நான் வந்து வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் நான் மடித்து வச்சுக்கிறேன். இன்னும் ப்ளவுசஸ் எல்லாமே இருக்குது, நான் அது உங்ககிட்ட காட்டுறேங்க. இது இன்னுமே சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து தாமரை டிசைன், தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபால்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருவேன், ஹெம்மிங் பண்ணவே மாட்டேன். ஹெம்மிங் பண்ணுன்னா அது லைஃப் லாங் இருக்காது. எனக்கு அது பர்சனலாக தோணுதுனால தான் சொல்கிறேன். உங்களோட விருப்பம். உங்களுக்கு கேட்பாங்க, நான் கேட்டுருவேன், ஹெம்மிங் வேணுமா ஸ்டிச்சஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் முந்தானே. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கு, அதோட ப்ளவுஸ் நான் வந்து இங்கே காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா. இப்போ நான் காட்டுற சாரீக்கு வந்து ப்ளவுஸு கிடையில இல்லை. இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ், முந்தானை தான் அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக மல்டி கலர். அவங்க வேறு டிசைன் காட்டினாங்க, இந்த ஃப்ரில் வச்ச மாதிரி. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் செம்ம லுக்காக இருந்திருக்கும் அவங்களுக்கு. சரி வேண்டாம்னதுனால நாம் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் தான் கம்மிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சாரீ, இதுக்கு வந்து ஃபால்ஸ் போடல, வெறும் ஓரம் மட்டும் அடிச்சது. இது வந்து 10 ரூபா. ஓகேங்களா, இது இந்த ப்ளவுஸோட சாரீ, ஃபேன்சி சாரீ. இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இது வந்து முந்தானை, இந்த இவ்வளோ வரைக்கும் முட்டி வரைக்கும் தான் இதோட டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எனக்கு அந்த அளவுக்கு வந்து எடுப்பாக தெரியல கலரு. அவங்க நல்லா ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு.
ப்ளைன் ப்ளவுஸாக இருந்து சாரீ வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து டிசைன் போட்டிருக்காங்க. சாரீஸ்க்கு வந்து ஃபால்ஸ்க்கு வந்து 70 ரூபா வாங்குவேன். ஓரம் அரைக்கிறதுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா வாங்குவேன். ஓகேங்களா. ஓரம் அரைக்கிறது சேர்த்து தான் வந்து 70 ரூபா வாங்குவேன் ஃபால்ஸ்க்கு. நான் வந்து கையில் ஹெம்மிங் பண்ண மாட்டேன், ஸ்டிச்சிங் தான் இது வரைக்கும் நான் வந்து எல்லாேருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஹெம்மிங் பெஸ்ட்டாக ஸ்டிச்சிங் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டிச் பண்ணதே வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஓகேங்களா. நம்ம அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கும் அது வந்து தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சு அந்தளவுக்கு தெரியாது. அதை அந்த கலரை வச்சு மேட்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேட் ஃபிக்ஸ்டிங் எல்லாமே பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து ரேட்டு, அதுக்கப்புறம் எப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், எப்படி இங்கே வந்து நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேற்று கமெண்ட் வந்து லைவில் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸிங் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அதிகமாக சொல்லிட்டேனா கம்மியாக சொல்லிட்டேனா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.